எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு சூப்பரான ஹெல்த்தி ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹலீம் சீட் ஹெல்த் ட்ரிங்க். இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் தலைமுடி அப்படியே கொத்து கொத்தாக வளருங்க. முதல்ல 1 டீஸ்பூன் அளவு ஹலீம் சீடை எடுத்து ஒரு பவுலில் போட்டு 6லேருந்து 7 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணுங்க. ஊற வைக்கும்போது ஒரு சின்ன பிளேட்டை வச்சு அப்படியே மூடி வச்சுருங்க. 6லேருந்து 7 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த ஹலீம் சீடு தண்ணியில் நல்லா ஊறி ஒரு ஜெல் மாதிரி ஒரு அப்பேரன்ஸில் இருக்குங்க. வாங்க டைரெக்டாக இந்த ரெசிப்பியை பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிப்பியில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு பார்த்துடலாமா? ஹலீம் சீடில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து, புரதச்சத்து, ஃபைபர், கால்சியம், ஃபோலிக் ஆசிட், வைட்டமின் ஏ மற்றும் சி எல்லாமே இருக்குங்க. பாலில் பார்த்திங்கன்னா கால்சியம், வைட்டமின் டி, புரதச்சத்து நிறைஞ்சிருக்கு. வெல்லத்தில் பார்த்திங்கன்னா இரும்புச்சத்து, பொட்டாசியம், மெக்னீசியம் இருக்குங்க. ஏலக்காயில் பார்த்திங்கன்னா மினரல்ஸ் இருக்குது. இது டைஜஷனுக்கு ரொம்ப உதவும். ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா அரைக்கப் அளவில் தண்ணி எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன கப்பில் பால் எடுத்துக்கோங்க, ஒரு 2 டீஸ்பூன் அளவு வெல்லம் எடுத்துக்கோங்க பவுடராக, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் எடுத்துக்கோங்க. அடுப்பில் பேன் வச்சு நல்லா சூடான அப்புறம் ஒரு அரைக்கப் அளவில் தண்ணீரை அதில் விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். தண்ணி நல்லா கொதித்த உடனே ஏற்கனவே ஊற வச்சுருந்த ஹலீம் சீடை எடுத்து அப்படியே அது கூட மிக்ஸ் பண்ணணுங்க. ஒரு ஸ்பூனை எடுத்து கொஞ்சமாக அதில் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலக்கி விடுங்க. இது நல்ல பாயில் ஆன அப்புறம் ஒரு அரைக்கப் அளவில் மில்க் இருக்கு இல்லையா, இதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடணுங்க. இது கொதிக்கும் போதே ஒரு ஸ்பூன் எடுத்து கலக்கி விட்டிங்கன்னா ஆடைகள் வராமல் இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா வெல்லம் இருக்கு இல்லையா, அதை பவுடராக வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஒரு 2 ஸ்பூனு இதில் போட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலக்கி விடணுங்க. எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கும் போது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடரை அதில் போடணுங்க. இந்த ஏலக்காய் இதில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சமாக கலக்கி விட்டுக்கோங்க. இன்னும் நல்லா கொதித்த அப்புறமா கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இதை நீங்கள் மெதுவாக இறக்கிட்டு ஒரு சூப்பரான பவுலில் ஊற்றுனீங்கன்னா ஒரு அருமையான ஹலீம் சீட் ஹெல்த் ட்ரிங்க் ரெடி. இதை பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இது அப்படியே ஒரு ஸ்பூனில் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்னால பால் பிடிக்காதவங்க, சுகர் அதிகமாக, கொலஸ்ட்ரால் அதிகமாக உள்ளவங்களுக்கு இன்னொரு ரெசிபி சொல்கிறேங்க. எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க, ஒரு கப்பில் மிதமான சூட்டில் வெந்நீர் எடுத்துக்கோங்க, அதில் ஊற வச்ச ஹலீம் சீடை போட்டுக்கோங்க. இப்போ ஏற்கனவே எடுத்து வச்ச அந்த எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லையா, அதை இதில் மெதுவாக ஒரு அரை பழத்தை ஃபுல்லாக நல்லா புழிஞ்சு விடுங்கங்க. லெமனில் உள்ள வைட்டமின் சி இரும்பு சத்தை உடம்புல அப்சர்வ் பண்ணுறது உதவுதுங்க. இதுதான் தலைமுடி வளர்ச்சிக்கு தேவையானது. இப்போ இன்னொரு ஹலீம் சீட் ஹெல்த் ட்ரிங்க் ரெடி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க.